Hi guys, இன்னைக்கு ஜுகிஸ் வியூல ஒரு ஹெல்த்தியான ராகி பக்கோடா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். கிறிஸ்பியா வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ராகி பக்கோடா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 கப் ராகி மாவை ஒரு கப்ல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இடிச்சு வச்சிருக்க சோம்பு விதையை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா 3 க்ரீன் சில்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, பொடிசாக கட் பண்ணி. அதோட பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா நம்ம ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறோம். அதோட கிறிஸ்பினஸ்க்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர். ஸோ இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ராகி மாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் அதிகமாக ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி இது முடிக்கு ரொம்பவே நல்லது. இதை பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு இது நேச்சுரலாகவே ஒரு சூப்பரான ஃபுட்டுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இதில் கால்சியம் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. இந்த ஃபுட் நம்மளோட இதில் எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. இதில் அப்பப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப நல்லா ராகி பக்கோடா வெந்து வரும். அதனால நம்ம இந்தளவுக்கு லூஸாக நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயிலில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி போட்டு எடுக்க போகிறோம், பேட்சாக. இது ஈவினிங் நம்ம டீ காஃபிக்கெல்லாமே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இது குழந்தைங்க ராகி மாவு சாப்பிடாட்டியுமே நீங்கள் இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டு விட்டால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி விட்டுக்கிறேன் எல்லாத்தையுமே. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஏன்னா ராகி மாவு வெந்து வரணும். ஸோ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு, கிறிஸ்பியாக இருக்குது. அதனால நம்ம அதை அந்த ஸ்டேஜில் வெளில எடுத்துடலாம். இப்போ அதே ப்ராசஸை நம்ம அடுத்த பேட்சுக்கு ரிப்பீட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இருக்குன்றதை செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால் நான் போடுற எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி பக்கோடா சூப்பராக இருக்கும். இப்போ இதுவுமே நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ராகி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.